ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் தமிழ்நாட்டு பொருளாதாரம் லைவ் டெஸ்ட் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 50 கேள்விகள். சரியா? எல்லாம் ரெடினா ஒரு தம்ஸ் அப் போட்டுருக்கு பார்க்கலாம். கமான் கைஸ். ஸோ இன்னைக்கு சேலஞ்சிங் கொஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50க்கு 45 எடுத்துட்டாலே குட்ங்க. சேலஞ்சுங்க. 50க்கு 45 யார் எடுத்துட்டாலும் அவங்க குட் தான் சொல்லுவேன். குட் குட் குட். வாங்க 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 ஸ்பீடாக வாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் கேள்வியிலேருந்து லாஸ்ட் கேள்வி வரைக்கும் தைரியமா அட்டன் பண்ணணும். தவறான விடையை தேர்வு செய். ஸோ பாருங்க, வறுமை ஒழிப்பு செயல்படுகிறது சிறப்பாக செயல்படுகிறது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ளது ஸோ தமிழ்நாடு. அது மனித வளர்ச்சி குறியீட்டில் 4வது இடத்தில் உள்ளதுன்னு கொடுத்துருக்கோம். எத்தனாவது இடத்துல இருக்காங்க? 3rd பிளேஸ்ல இருக்காங்க. அப்ப என்னது ஆன்சரு? சி தான் ஆன்சர். தவறான பதில்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உயர்கல்வி சேர்க்கையில ஒரு சிறந்த விளங்கும் மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ 3 ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. தவறானது பார்த்தீங்கன்னா மனித வளர்ச்சி குறியீட்டில் எத்தனாவது இடத்துல இருக்கோம்? நம்ம 3rd பிளேஸ்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்க்கலாம். இந்திய அளவில் உடல்நல குறியீட்டில் முதல் 2 இடங்கள் உள்ள மாநிலங்களை தேர்வு செய். We are third. நான் கேட்டது ஃபர்ஸ்ட் செகண்ட். குட் 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 குட். கேரளா அண்ட் பஞ்சாப் தான் சொல்றாங்கப்பா. அடுத்தது தவறான விடையை தேர்வு செய். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நீங்க கேதர் பண்ணிக்கணும். தமிழ்நாட்டின் இயற்கை வளம் என்றது என்னது? குறைவு. குட்ங்க. அப்போ டி தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறு. மீதி எல்லாமே 6 விழுக்காடு மக்கள் தொகை, நீர்வளத்தில் 3%, நிலப்பரப்பில் 4% என்றது சரியான பதில். சரியான விடையை தேர்வு செய். மக்கள் தொகை அடர்த்தியானது 2001 480, 2015 585. மக்கள் தொகை அடர்த்தியானது தமிழ்நாடு எத்தனாவது பெரிய மாநிலம்? 11 கொடுத்துருக்கோம். எத்தனாவது? 12வதுன்னு வந்திருக்கணும். அப்போ 1 2 4 ஆன்சர்ஸ் கரெக்டாக இருக்கா பாருங்க. அவ்வளோதாங்க. 1 2 4 தான் ஆன்சர்ஸ் சரிங்க. மற்ற எல்லாமே ரைட்டாக இருக்கு. அப்போ 12ன்னு வந்து தான் ஆன்சர் சரி. சரியான விடையை தேர்வு செய். ஸோ இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த டேட்டாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிங்க. நகரமயமாதல் பற்றி கேட்டிருக்கோம். இந்திய அளவில் நகரமயமாதல் சராசரி 31.5% கரெக்ட். தமிழகத்தில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. 48.4% என்றதும் கரெக்ட். மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் சொல்லியிருக்கோம்? 6 விழுக்காட்டு சதவீதம் கொண்டிருக்கு அப்படின்றாங்க. அப்போ 3rd ஒன் தப்பு. ஃபோர்த் ஒன் பாருங்க. இந்திய நகர மக்கள் தொகையில் தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா 9.61% கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சேர்ந்ததுல 4th ஒன்று ரைட். அப்போ 1 2 4 ஆன்சர் சரிங்க. ஏ ஆன்சர் போட்டுங்க. ஒரு மார்க் போட்டுருங்க. குட். எனிவே அடுத்தது இது எனக்கான கேள்வி. எந்த 2 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அடுத்தபடியாக பாலின விகிதம் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு? கேள்வி எப்படின்னு கேட்டிருக்கலாம். தமிழ்நாடு 3வது இடத்துல தான் இருக்கு. முதல் 2 கேட்டிருக்கேன். இதுல மேல் வந்து கான்ஸ்டன்ட்னு சொன்னா இருக்குங்களா? 1000 ஆண்களுக்கு எவ்வளோ ஃபீமேல் அப்படின்னு சொல்றது தான் இங்க பார்த்தீங்கன்னா பாலின விகிதம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த இடத்துல
கேரளாவும் பாண்டிச்சேரியும் 1084 பெண்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கப்பா. மகப்பேறு இறப்பு விகிதம் பற்றி தவறான விடையை தேர்வு செய். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லா டேட்டாவும் தெரிஞ்சு வச்சுங்க, கண்டிப்பாக பயன்படும். மகப்பேறு இறப்பு விகிதத்தில் தமிழ்நாடு 3வது இடம், கேரளா முதலிடம், கர்நாடகா கிடையாது, ஆந்திரா வரும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் தப்பு. மகப்பேறு இறப்பு விகிதத்தை விட மகப்பேறு நிதி ஆயோக் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சி மட்டும்தான் என்னது தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மீதி 3மே ரைட்டுங்க. நம் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது உலக அளவில் எந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாகவும், கேள்வி புரிஞ்சுங்க, வாங்கும் சக்தியின் அடிப்படையில் எந்த நாடுகளின் மொத்த உள்நாட்டுக்கு சமமாகவும் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கப்பா. ஸோ பாருங்க, சமமாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். மொத்த உள்நாட்டு இருக்கணும், வாங்கும் சக்தியும் இருக்கணுங்க. குவைத் நாட்டுக்கு இதுவும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்க்கு வாங்கும் சக்தியின் அடிப்படையிலும் சமமாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. ஆப்ஷன் பிங்க 9th ஒன். உலக நாடுகளுடன் தமிழ்நாடு ஜிஎஸ்டிபியின் தலைவர் ஜிஎஸ்டிபி வரிசைப்படுத்துக. ஸோ யார் பண்றீங்களா? ட்ரீட்டி ஆஃப் டீங்க. எல்லாருக்கும் டீ ஜெயிச்சுட்டா. ஒருத்தர் தவறு பண்ணாலும் எல்லாரும் எனக்கு டீ வாங்கி கொடுத்துடணும். தமிழ்நாடு, ஈராக், நியூசிலாந்து, இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அடுத்தது வேளாண்மை பற்றி சரியான விடையை தேர்வு செய். கேட்டது சரியானது. ஸோ பாருங்க, சரியானது 7 வேளாண் காலநிலைகள். இது வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. பழங்கள் உற்பத்தியில் எத்தனை இருக்கோம்? செகண்ட் பிளேஸ்ல இருக்கும்னு சொல்றாங்க. தமிழ்நாடு மிகப்பெரிய அளவில் மஞ்சள் உற்பத்தி செய்யும் மாநிலமாக உள்ளது. அப்போ டி மட்டும் தான் சரி. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் தான் பண்ணோம். சின்ன சின்ன சேஞ்சஸ் நீங்க படிச்சிட்டீங்கன்னா அது என்ன பண்ணிடலாம், ஈஸியா மனப்பாடம் பண்ணிக்கலாங்க. அப்போ உதிரிப்புக்கள் உற்பத்தியில் எத்தனை இருக்கும்? ஃபர்ஸ்ட் பிளேஸ்லயும், பழங்கள் உற்பத்தியில செகண்ட் பிளேஸ்ல இருக்குன்றது தெரிஞ்சுங்க. 7 காலநிலை மண்டலங்கள் இருக்குன்றது தெரிஞ்சுங்க. சரியான விடையை தேர்வு செய். ஸோ இதுக்கு ட்ரீட்டி ஆஃப் டீ அப்ளை. யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்களோ அவங்க வீடு தேடி 3 ரோசஸோட டீயோட வந்து நிற்கிறேங்க. நான் சொல்றேங்க சார். ஓகே ஓகே, பார்த்துக்கலாம் வாங்க. அவ்வளோதான். சூப்பர் சூப்பர் சூப்பர். தேங்காய் உற்பத்தியில் முதலிடம், மிளகு உற்பத்தியில் 3ஆம் இடம், கரும்பு உற்பத்தியில் 4ஆம் இடம் தமிழ்நாடு, ரப்பர் உற்பத்தியில் 2ஆம் இடம். அப்போ செகண்ட் ஒன் எலிமினேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பாருங்க, எலிமினேஷன் எலிமினேஷன் எலிமினேஷன். ஆன்சர் ஏ தான் வந்து நிற்குது. இதுதான் சொல்றேன். தவறான விடையை தேர்வு செய். பொறுமையா படிங்க, ஆன்சர் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு அனைத்தும் தவறு தான். கரூர், பர்சன்டேஜ், கரூர், கரூர் பிளேஸை மாத்தி விட்டேன், வேற எதுவுமே நான் பண்ணல. ஸோ அப்போ அனைத்தும் தவறான விடை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது சரியான விடையை தேர்வு செய். எல்லாமே இன்ஃபர்மேஷன் படிச்சுதான் போடலாங்க. ஜவுளியை பத்தி கேட்டிருக்கோம். கமான் கமான்.
இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 45% நூல் தமிழ்நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிறது. 45% கிடையாது. மீதி எல்லாமே இன்ஃபர்மேஷன் ரைட்டுங்க. 1 2 3 அப்போ சி மட்டும்தான் ஆன்சர். சார் ஒன் செகண்ட் கைஸ், தட்ஸ் மை மிஸ்டேக். இந்த கொஷின் என்ன மாத்திரீங்கன்னா தவறுன்னு போட்டுங்க. சரின்னு கொடுத்துட்டேன், தவறுன்னு மாத்திங்க. கோச்சுக்காதீங்க, தவறுன்னு வந்து தான் சி வரும். இது எல்லாமே ரைட்டுங்க. அடுத்தது 14வது. எந்த மாவட்டம் தென்னிந்தியாவில் மொத்த மற்றும் சில்லறை ஆயத்த ஆடைகளுக்கான முக்கிய ஜவுளி சந்தையாக உள்ளது? சார் நான் அந்த ஊர்க்காரன் தான் சார், அப்படின்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஈரோடு மாவட்டம் நாங்க சொல்றாங்க. அடுத்தது, நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு எந்த இடத்தில் உள்ளது? ஸ்பீடா வாங்க. மூன்றாம் இடத்தில் உள்ளது. தமிழகத்தில் கீழ்காணும் எந்த பாசனம் அதிக அளவில் உள்ளது? சூப்பருங்க, கிணற்று நீர் பாசனம். இதை ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். டைமே இருக்கக்கூடாது. இது கரெக்ட் தாங்க. அப்ப எல்லா கூற்றுகளும் சரின்னு. தமிழ்நாட்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்களிப்பில் எத்தனாவது இடத்தில் உள்ளது? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இரண்டாம் இடம். தமிழ்நாடு காகித உற்பத்தி நிறுவனம் கீழ்காணும் எந்த இடத்தில் அமைந்துள்ளது? சூப்பருங்க, கரூர். சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் தமிழ்நாடு தேசிய அளவில் எந்த முதலிடத்தில் உள்ளது? எத்தனை சதவீதத்துடன்? கமான், கரெக்டாக யோசிச்சு போட்டுறீங்க. குட். 15.07%. 21வது. தமிழ்நாட்டில் புனல் மின்சாரம் தயாரிக்கும் இடங்களில் தவறான இடம் கீழ்கண்டவற்றுள் எது? ஏதோ ஒரு இடத்துல புனல் மின்சாரம் கிடையாது, தவறு கேட்டிருக்கேன். கண்ணை மூடிட்டு போட்டுக்கலாம், தூத்துக்குடி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருங்க. அடுத்தது, பொறுத்துக. தோல் பதனிடுதல், பின்னலாடை நகரம், மஞ்சள் உற்பத்தி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீப்பெட்டி தொழிற்சாலை. ஒன்று பிடிச்சனாலே போட்டுருவீங்க. அவ்வளோதான். தோல் பதனிடுதல்னால எங்கே வந்துடும் உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்கா 2 வந்துருமா பாருங்க. பின்னலாடை நகரம் திருப்பூர். முடிஞ்சு போச்சு ஆன்சர். டீல் இருக்கா பாருங்க. அப்புறம் வந்து பாருங்க, மஞ்சள் உற்பத்தி ஈரோடு, சிவகாசி தீப்பெட்டி. இப்படிதான் ஆன்சர் பண்ணும். ஓகே, பொறுத்துக. அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டம், அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம், அது குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாவட்டம், அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட மாவட்டம். சூப்பருங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4123 தான் வருதுங்க. சூப்பர். நெக்ஸ்ட், சரியான விடையை தேர்வு செய். வாங்க ஸ்பீட் வந்துருங்க. சரி,
சரி, தவறு பாருங்க. பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டின் வறுமை அளவு அதிகமாக உள்ளது அப்படின்னு கிடையவே கிடையாது. என்னவா இருக்கு? குறைவாக உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அப்போ தேர்ட் மட்டும் தப்பு. தமிழ்நாட்டின் 1000 பேருக்கு 42 பேர் வேலை இல்லாம தான் இருக்காங்க. தேசிய அளவு வேலை இழந்ததில் தமிழகம் 22ன்னு சொல்றது கரெக்ட். ஃபோர்த் ஒன்று ரைட். அப்போ 1 2 4 தான் ஆன்சர் சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 25 கமா பொறுத்துக்க. மாங்கனீசு பாக்சைட் இரும்புத்தாது மாலிப்டினம் எங்கெங்க கிடைக்குதுன்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணுங்க போகலாம். ஸோ இதுக்கு ஷார்ட்கட்லாம் இருக்குது, நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். சேலத்தில் மாங்கனீஸு, பாக்சைட் ஏற்காடு, அப்புறம் இரும்புத்தாது வந்து பார்த்தீங்கன்னா கரடிக்குட்டம், மாலிப்டின் வந்தாங்க கரடிக்குட்டம், இரும்புத்தாது வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சமலை. முடிஞ்சிச்சுங்க. ஆன்சர் பாருங்கள் 3142 இருக்கா பாருங்க, இருக்குது சார். போட்டுடலாமா? ஸோ ஈஸியாக நான் தான். சேலத்தில் மாங்கனீஸ் கிடைக்கும். படகேறினா ஏற்காடு போயிடலாம். இரும்பு மனசு கொண்டவன் ஆனால் கஞ்சா பையன் என்ன தர மாட்டாங்க, காசு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி. ஸோ கரடி வந்து பார்த்தீங்கன்னா மாலிப்டினத்தை பிடிக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க. 26வது. ஓ கமான். அவ்வளோதான், சூப்பருங்க. ஒன்றுமே இல்லை, இன்டர்சேஞ்ச் 2001 வந்து பார்த்தீங்கன்னா 480 பேர், 2011 தான் 555 பேர். மக்கள் தொகை அடர்த்தி நாட்டின் சராசரி 382 கரெக்ட். அப்போ தேர்ட் மட்டும் தான் சரியா வருது, மீதி எல்லாமே தவறுங்க. இது வந்து ட்ரீட்டி ஆஃப் டீட் கொஞ்சம் டஃப்பான கொஷின், படிச்சுதான் மட்டும் தான் ஆன்சர் பண்ண முடியும். இந்தியாவின் கல்வி அறிவு விகிதம், தமிழ்நாட்டின் கல்வி அறிவு விகிதம், தமிழ்நாட்டின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம், இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் நியூமெரிக்கல்ல கொடுத்தாச்சு. ஆனால் ஈஸியாக எலிமினேஷன் பண்ணால் போட்டுடலாம். இது ரொம்ப ரிஸ்க் ஃபேக்டர்லாம் கிடையாது. யார் ஃபஸ்ட் போடுறீங்க பார்க்கலாம். அவ்வளோதாங்க, பெரிய விஷயமே இல்லை பாருங்க. இந்தியாவின் கல்வி தான் 7 ஓகே. அப்போ செகண்ட் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் எலிமினேஷன் ஆயிடுச்சா பாருங்க. பியும் சியும் எலிமினேஷன் மெத்தடில் முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டின் கல்வி அறிவு விகிதம் அதிகமாக தான் இருக்கும், கம்மியாக இருக்குது வாய்ப்பே கிடையாது சார். ஆமாம் 89 கண்டிப்பாக. அப்போ செகண்ட் ஒன்று, ஐயோ எல்லாமே இருக்கு. அப்போ இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விதமும் தமிழ்நாட்டின் வாழ்நாள் எதிர்ப்பு விதத்தையும் கம்பேர் பண்றப்போ தமிழ்நாட்டின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விதம் கொஞ்சம். அப்போ என்ன ஆன்சர் பாருங்க, 2 3 4 1 அப்படின்னு சொல்றது தான் ஆன்சர் வருது. சரி, கீழ்கண்டவற்றுள் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? இணையை கேட்டிருக்கோம். அவ்வளவுதான். கல்பாக்கம் கிடையாது, திருப்பூரும் கிடையாது. தோல் பொருட்கள்னாலே நம்ம என்ன வந்துடணும், இந்த ராணிப்பேட்டை பக்கம் வந்துடணும். திருப்பூர்ல பின்னலாடை நகரம் தான் சொல்லுவாங்க. ஸோ அப்போ 1 and 2 மட்டும்தான் சரியாக பொருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ்நாடு புதிய ஒருங்கிணைந்த ஜவுளி கொள்கையை எந்த ஆண்டு அறிமுகப்படுத்தியது? குட். 2019ஆம் ஆண்டு. 30வது கேள்வி பொறுத்துக. ரொம்ப ஈஸிங்க, இதெல்லாம் டைம் எடுத்துக்கூடாது. நீங்க சார் நமக்கு தெரியலனாலும் நாமக்கல் கோழி பண்ணைன்றது தெரியுதா பாருங்க. ஆஹா, டி ஃபுல்லாக 4 வச்சிருக்கீங்களேன்னு எனக்கு திட்டக்கூடாதுங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஒன் ராணிப்பேட்டை தோல் பொருட்கள்னு சொல்லிட்டு சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? முடிஞ்சு போச்சு. அப்போ 3 செகண்ட் சேலம் வந்து உருக்காலை, இரும்பு உருக்காலை அப்படின்னு சொல்லிட்டு 2வது இருக்கு. அப்போ 2 சரி 3 4 2 1 ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. இவ்வளோதாங்க.
தமிழ்நாடு எந்த இடங்களில் சிமெண்ட் தயாரிப்பு நிறுவனங்களை கொண்டு முதலிடத்தில் உள்ளது? ஸோ எந்தெந்த பிளேஸ்ல சிமெண்ட் தயாரிப்பு ஆலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இந்த 4 மாவட்டங்களும் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் உற்பத்தியில் முதன்மையான மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கப்பா. அரியலூர், விருதுநகர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ 1ம் 3ம் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். 32 தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் ஒரு முகமை கீழ்காணும் எந்த தொழிலை வளர்க்க உருவாக்கப்பட்டது? அப்போ தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்றது நீங்க சொன்னாலே ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காய்ஸ். குட். கனரக மற்றும் நடுத்தர தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது 33 பின்வருவற்றில் தவறாக பொருந்தி உள்ள இணைகளை தேர்வு செய். பொறுமையா தவறு எதுன்னு பாருங்க, படிங்க, படிச்சா பிடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பருங்க. ஜிடிபி பாருங்க, ஜிடிபி ஒன்று தப்பா இருக்கு. அப்புறம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்ன சொல்லுங்க, சிறப்பு வேலை வாய்ப்பு மட்டம் கிடையாது. ஓகேங்களா? ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படி பொருளாதார மண்டலம் சொல்லிட்டு வரணும். அப்போ 2 and 4 மட்டும் தான் தவறா இருக்கு, மீதி எல்லாமே சரியாக பொருந்தி உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தவறான விடையை தேர்வு செய். ஃபர்ஸ்ட் சரின்னு கேட்டிருப்போம், இப்போ தவறுன்னு கேட்டிருப்போம். தவறு சரி, தவறு சரி. அவ்வளோதாங்க, சூப்பருங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 and 3 தான் ஆன்சர். பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற கரூர் தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பங்களிப்பில் எத்தனை சதவீதத்தை அளிக்கிறது? பர்சன்டேஜ் கேட்டிருக்கோம். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட், மேபி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ நியூமரிக்கல்ல கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா கொஸ்டின்ஸை. ஸோ அதனால அதையும் கவனம் செலுத்தணும் நம்ம. குட். 80% அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது சரியான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். தூத்துக்குடி மாநிலம் முக்கிய ரசாயன உற்பத்தி மையமாகும். மாநிலத்தின் மொத்த உப்பு உற்பத்தியில் 80% இது உற்பத்தி செய்கிறது. இது நாட்டின் 30% உற்பத்தி செய்கிறது. அவ்வளவுதாங்க ஆன்சர். 1 and 3 மட்டும்தான் ஆன்சர். அடுத்து 37 பின்வரும் பயிர்களில் உற்பத்தியில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது, எதை தவிர? ஏதோ ஒன்று தவிர என்ன பண்ணல, இல்லைன்னு சொல்றாங்க. ஏலக்காயை தவிர அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்கப்பா. 38வது கீழ்காணும் கூற்றுகளில் சரியானது எது? பொறுமையா படிங்க, ஆன்சர் பண்ணுங்க. அவ்வளவுதாங்க. பூலோக ரீதியாக தமிழ்நாடு 5வது பெரிய மாநிலம் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிடையவே கிடையாது. எத்தனாவது? 11th அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாங்க. அப்ப 1 and 2 தான் ஆன்சர் சரி. தமிழ்நாட்டில் உள்ள ஆறுகளின் எண்ணிக்கை எத்தனை? குட். 17ங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க இந்த கொஸ்டின்ஸ், பார்த்து வச்சுக்கோங்க.
ஸோ படிச்சு நீங்களே ஆன்சர் பண்ணுங்க போகலாம். மார்க்கு தான் எல்லாரும். சூப்பருங்க சூப்பருங்க, சத்துறீங்க. நிதி ஆயோக்கின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீட்டில் தமிழகத்தின் தரவரிசை என்ன? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இடத்துல. கமான் கைஸ், கமான் கமான், முடிச்சிடலாம் பாருங்க. இரண்டாவது இடம். கீழ்காணும் எந்த உலோகம் இந்தியாவிலே மதுரை மாவட்டத்தில் உள்ள கரடிக்குட்டம் என்னும் ஊரில் மட்டுமே கிடைக்கிறது? மாலிப்டினம். குட். தமிழகத்தில் வேளாண் காலநிலை மண்டலங்களின் எண்ணிக்கை என்ன? குட். 7. அடுத்தது. ஸோ பொறுமையா பண்ணுங்களா. சிமெண்ட் தொழிற்சாலை பற்றி சரியான விடையை கேட்டிருக்கீங்க, இங்க தவறுன்னு கேட்கல. கொஸ்டின் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், ஆன்சர் பண்ணிருவீங்க. சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாடு 3rd பிளேஸ். ஓகேங்களா. சிமெண்ட் தொழிற்சாலை கொண்ட மாநிலங்களில் எத்தனாவது இடத்துல இருக்குன்னா 2nd பிளேஸ் இருக்கும். இங்கே 3வது கொடுத்துருக்கோம். ஸோ இந்தியாவில் உள்ள 10 மிகப்பெரிய சிமெண்ட் உற்பத்தி நிறுவனங்கள் ராம்கோ சிமெண்ட் இடம்பெற்றிருக்கு, தமிழ்நாட்டில் இடம்பெறவில்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அப்போ 3 ஸ்டேட்மெண்ட் எலிமினேஷன் ஆச்சு. சிமெண்ட் தொழிற்சாலைகள் எண்ணிக்கையில் அதிகமாக உள்ள மாநிலம் யாருன்னா ஆந்திர மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ டி மட்டும் தான் ஆன்சர் சரி. டீசலை அடிப்படையாக கொண்டு அனல் மின் உற்பத்தியில் தமிழ்நாடு தேசிய உற்பத்தியின் எத்தனை சதவீதத்திற்கு மேலாக உற்பத்தி செய்து முதலிடத்தில் உள்ளது? இந்த கேள்வி இப்படியும் கேட்கலாம். டீசலை அடிப்படையாக கொண்டு எத்தனை சதவீதம் தமிழ்நாடு உற்பத்தி செய்கிறது அப்படின்னு நான் கேட்டிருக்கலாம். ஆனால் அப்படி கேட்க முடியாது. தேர்ட்டி 4%. சரிங்களா. அடுத்தது செம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. யார் ஆன்சர் பண்றீங்களோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மார்க்கே கொடுத்துடலாங்க. சூரிய சக்தி மின்சாரம் தயாரிப்பு 2017 படி வரிசைப்படுத்துக மாநிலங்களை. நேற்று 2017 கேட்டிருக்கேன். அவ்வளோதாங்க. தமிழ்நாடு, ராஜஸ்தான், குஜராத், தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா ஆன்சர் சரிங்க. இதாங்க வரிசை. அடுத்தது சாலை போக்குவரத்து வசதி பொறுத்தமட்டில் இந்தியாவில் 2வது இடத்தில் உள்ள மாநிலம் இது? குட். கமான் கைஸ், தவறான விடையை தேர்வு செய். பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க. சர்வதேச விமான நிலையங்கள் பற்றி சரின்னு நான் கேட்கல. டைம் தரேன்.
பாருங்க, தமிழ்நாட்டில் 4 சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளது. கரெக்ட். மும்பை மற்றும் டெல்லிக்கு அடுத்தபடியாக 3வது மிகப்பெரிய விமான நிலையம் சென்னை. ரைட்டு. கோயம்புத்தூர், மதுரை, சேலம், சென்னை. சேலம் கிடையாது, திருச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சுன்னா ஆன்சர் ரைட். அப்போ தேர்ட் சி மட்டும் தான் தப்பு. சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளதுன்னு கொடுத்துருக்கோம், அது தப்புங்க. தூத்துக்குடி மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் உள்நாட்டு விமான சேவைகள் செய்யப்படுகிறது, அது கரெக்டுங்க. அப்போ சி மட்டும் தான் தவறு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். கொஸ்டின் இப்படிதான், அந்த சேலம் டக்குன்னு போட்டுறக்கூடாது. ஆப்ஷன்ல கேட்பாங்க சர்வதேச விமான நிலையங்கள் 4 கொடுத்து கேட்டா என்ன பண்ணுவீங்க? வேணாங்க வேணாங்க. அந்த அடுத்தது, கீழ்கண்டவற்றில் எது வேளாண் சார் தொழிற்சாலை இல்லை? இம்பார்ட்டன்ட். ஆனால் செம்ம ட்விஸ்டடு. யார் ஆன்சர் பண்றீங்க பார்க்கலாம். பொறுமையா பாருங்க, எல்லாமே வேளாண் சார் தொழிற்சாலை மாதிரி தான் இருக்கும், ஆனா ஒண்ணு கிடையவே கிடையாது. சிமெண்ட் உற்பத்தி ஆலை வந்து பாத்தீங்கன்னா வேளாண் சார் கிடையாதுங்க. மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள்னு சொல்றாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், பட் பயங்கர ட்விஸ்டட். ஏன் சென்னை வங்கி தலைநகரம் என அழைக்கப்படுகிறது? எல்லாமே ஆன்சரா இருக்க மாதிரி இருக்கும் அதுல இப்ப மட்டும். பாருங்க, அதிக உள்நாட்டு சேமிப்புலாம் கிடையாது, உயர்ந்த தலா வருமானம் கிடையாது, அதிக எண்ணிக்கையிலான கடன் பெறுகிறது. உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களில் இருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளதால் தான் என்ன சொல்றோம் நம்ம, சென்னையை வங்கிகளின் தலைநகரம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். இதுதாங்க இதுக்கான ஃபேக்ட். ஸோ எழுதி வைங்க காய்ஸ், எல்லாருமே கண்டிப்பா பயன்படும் எக்ஸாமுக்கு. ஓகே காய்ஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 கொஸ்டின் பார்த்துட்டோம். ஸோ என்னன்னா 50க்கு உங்களுடைய மார்க் என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். இந்த லெசன் வந்து கொஸ்டின் ஏரியா நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்துக்கலாங்க. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோ பேச சந்திக்கலாம். நன்றி.